நகைச்சுவை நடிகர் பிஜிலி ரமேஷ் உடல்நலக் குறைவு காரணமா காலமான நிலையில அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விஜே சித்து மற்றும் நடிகர் ராம் நிஷாந்த் ஆகியோர் வந்திருந்தாங்க. அவங்க பிஜிலி ரமேஷ் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அவரது மனைவி மற்றும் மகனுக்கு ஆறுதல் கூறினாங்க. அப்போ விஜி சித்துவை பார்த்த பிஜிலியின் மனைவியோ, தம்பி குணமாய் வா, ஹோட்டல் வச்சு தரேன்னு சொன்னியேன்னு கதறி அழுதாங்க. இதை பார்த்த சித்துவோ உடைந்து அழுந்து கொண்டே இருந்தார். பிஜிலி ரமேஷோட இறுதி சடங்கு மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் நகர்ல உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றுச்சு. பின் எம்ஜிஆர் நகர்ல உள்ள மின்மயத்துல அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுச்சு. பிஜிலி ரமேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு அவர் மனைவிடம் கேட்டபோது, பிஜிலி ரமேஷ் கடந்த 1 மாதமாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. 1 வாரத்துக்கு முன்புதான் அவர் வீடு திரும்பிய நிலையில தூக்கத்திலே அவர் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அவர் நிலைமை ரொம்ப மோசமான கட்டத்தில் இருந்ததால் ஆபரேஷன் கூட செய்ய முடியாதுன்னு மருத்துவர்கள் கைவிரித்து விட்டதா அவரது மனைவி கூறியிருக்காங்க. பிஜிலி ரமேஷோட மறைவு ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.